8th standard term 1 chapter 4ல exercise 4.2ல question number 9 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா a branded air conditioner அதை ஏசின்னு சொல்லுவோம் has a marked price of rupees 38,000 அதாவது ஒரு ஏசியோடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 38,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. There are two options given for the customer. அதாவது அந்த கஸ்டமருக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பின்றது உங்களுக்கு அதே 38,000 தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கிஃப்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3,000 ருபீஸ் கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 8%. ஆனால் நோ ஃப்ரீ கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அதே ப்ரைஸு தான், ஆனால் 3000 ரூபாய் கிஃப்ட் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீ. செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 8% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், ஆனால் நோ ஃப்ரீ கிஃப்ட்ஸு. இப்போ என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் பெட்டர் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னென்னு பார்ப்போம். எம்பி ஆஃப் ஏசி, ஏசியோடைய மார்க்டு ப்ரைஸ் தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ஏசியோடைய குறித்த விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 38,000, அதை அப்படியே வச்சுக்கோங்க 38,000. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க எஸ்பி ஆஃப் ஏசியில், அதாவது ஏசி விற்கிறதுல எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்போ அதே 38,000 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ இதுக்கு கிஃப்ட் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன கொடுக்குறாங்க, அதாவது வந்துட்டு அந்த பரிசு தொகைன்றது 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போது இந்த காசை நம்ம கொடுத்தே தான் ஆகணும். இதுதான் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு. அப்போது அந்த கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய அந்த நெட் கெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,000 ருபீஸு. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபான்றது லாபம். அதே செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட்டை கொடுத்துருக்குறாங்க 8%ன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டிஸ்கவுண்ட் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துட்டு வேல்யூவை கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பி இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஹோல் டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். ஸோ அப்போது இதில் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பியோடைய வேல்யூ நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 38,000 அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. ஸோ 38,000 இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8%, அதை அப்படியே போட்டுக்கோங்க ஹோல் டிவைடட் பை 100. இப்போ இந்த 100 மல்டிப்ளிகேஷனுன்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 0 மேலே ஒரு 0, கீழே ஒரு 0 மேலே ஒரு 0, இது கேன்சல் ஆயிரும். நம்ம இதையும் கேன்சல் பண்ணலாமே தவிர இந்த 100ஐயும் இதையும் கேன்சல் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படின்றது. ஸோ அப்போது இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 380 இருக்குது. கீழே 1ன்னு வந்ததுன்னா விட்டுடலாம். இன்ட்டு இப்போ 100ல் 8 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92. இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது 34, அடுத்தது பார்த்தீங்கன்னா 960. ஸோ 34,916 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது நெட் கெயின் கஸ்டமரோடைய லாபம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஏசியோடைய விலை செகண்ட் ஆப்ஷனில் 38,000, அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இதில் அந்த ஃபார்முலாவில் நம்ம கால்குலேட் பண்ணதில் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குது 34,960. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் ஏசியோடையது என்னவோ அதை எடுத்து எழுதிக்கணும். அதே மாதிரி நம்ம டிஸ்கவுண்ட்டு போக என்ன கிடச்சதோ அந்த அமௌண்ட்டையும் நம்ம எடுத்து எழுதிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3,040, அதாவது 3,040 ரூபாய். மொதல் ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன மட்டும்தான் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய் கிஃப்ட் பொருள் மட்டும்தான் கிடச்சிது. அதே ரெண்டாவது ஆப்ஷனில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பொருள் கிடைக்கல, ஆனால் எவ்வளவு விலை தள்ளுபடி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3,040 ரூபாய். இதில் 3,000 ரூபாய் நமக்கு கிடைக்குதுன்னா இதில் 3,040 ரூபாய் கிடைக்குது. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எதில் அதிகப்படியான லாபம், ஓரளவுக்கு லாபம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு 40 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வரதுனால எந்த ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் சாய்ஸ். அதாவது இரண்டாவது இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி முடிக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.